ஹல்லேலூயா. நாம் செபிப்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் செபிக்க போகிறோம். யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை கடைசி லைனில் சொல்லப்பட்டிருக்குது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்க உட்கார்ந்திருக்கிற, ஒளிப்பொறிக்கு மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒருபோது வெட்கப்பட்டு போகிறது இல்லை. உங்க பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. நீங்க வெட்கப்பட்டு போகிறது இல்லை. நீங்க வேலை செய்யற இடங்கள்ல நீங்க வெட்கப்பட்டு போகிறது இல்லை. நீங்க இருக்கிற இடங்கள்ல நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலை இப்படியாக இருக்கிறது, இப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கிறது. ஒருவேளை என்னுடைய நிலவரம் எப்படியா மாறும், என்னுடைய பிள்ளைகளுடைய நிலவரம் எப்படியா மாறும், என்னுடைய தொழில்ல எப்படியா மாறும், ஒருவேளை நான் தலை குனிய வேண்டியது வருமோ என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசித்திருக்கிறோம். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்களை மூடுவோம். அருமையான இயேசுவே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க கேளுங்க, நிச்சயமாகவே நீங்களும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. உங்களுடைய பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த சமுதாயத்துல, இந்த தேசத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செபிப்போம், செபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் செபிக்கிறோம், 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 செபிக்கிறோம். இயேசுவை நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை நாமத்தினால எல்லா குடும்பத்திற்காகவும், எங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். வேதனையோடு, போராட்டத்தோடு, வியாதியோடு